யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம குரான்ல இருந்து எந்த வசனத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தை தான் பார்க்க போறோம். இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லதீன தஹது தீனஹும் லஹுவவ் வ லஇபவ் வ கர்ரத்ஹுமுல் ஹயாத்துத் துன்யா ஃபல் யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகாஅ யௌமிஹிம் ஹாதா வமா கானு பிஆயாத்தினா யஜ்ஹதூன். இதனுடைய பொருள், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தங்களுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள். உலக வாழ்வு அவர்களை மயக்கி ஏமாற்றிவிட்டது. ஆகையால் அவர்களுடைய இந்த நாளின் சந்திப்பை உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் மறந்துவிட்டது போன்று, இன்னும் நம்முடைய திருவசனங்களை அவர்கள் மறுத்து கொண்டிருந்ததை போன்று இன்று நாமும் அவர்களை மறந்துவிட்டோம். சுபஹானல்லாஹ். மனிதனை மனித நேயத்தோடும் மனித தன்மையோடும் வாழ வைக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான மார்க்கத்தை அல்லாஹ் காட்டி தந்த கட்டளையோடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையோடு சரியான முறையில் பின்பற்றுவோம். எனக்கு தோன்றப்ப தொழுவேன், எனக்கு தோன்றப்ப நோன்பு வைப்பேன், இப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் பின்பற்றாமல் வல்ல ரஹ்மான் காட்டி தந்த வழியில் சரியான முறையில் பின்பற்றுவோம். நாளை உங்களை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அதிபயங்கர வார்த்தையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.